மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஏப்ரல் 1 தேதியிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்த லாரிகள் ஸ்டிரைக்கை அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் வாபஸ் பெற்றுக் கொண்டுள்ளது. வாகனங்களுக்கு 3ஆம் நபர் காப்பீடு பிரீமிய கட்டணத்தை குறைக்க வேண்டும். நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கவரி சோதனைச் சாவடிகளில் ஒரே சீரான கட்டணம் வசூலிக்க வேண்டும். டீசல் விலையை நிர்ணயிக்கும் உரிமையை எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் சார்பில் ஏப்ரல் 1 தேதி முதல் லாரிகள் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்துக்கு ஆம்னி பஸ்கள் மற்றும் சுற்றுலா வாகன சங்கங்களும் ஆதரவு தெரிவித்திருந்தன. வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் பிரதிநிதிகளுடன் நடத்திய 2 சுற்று பேச்சுவார்த்தையில் முடிவுகள் ஏற்படவில்லை. இந்நிலையில் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் கோரிக்கையை ஏற்று மோட்டார் வாகனங்களுக்கான 3வது நபர் காப்பீடு பெரிதும் குறைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வெள்ளியன்று டெல்லியில் மத்திய தரைவழி போக்குவரத்து துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் பிரதிநிதிகளுடன் 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் பேருந்துகளுக்கு தேசிய பர்மிட் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. லாரி உரிமையாளர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் மீது 3 மாதத்தில் நடவடிக்கை எடுப்பதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அகில இந்திய மோட்டார் காங்கிரசார் ஏப்ரல் 1 தேதி அறிவித்திருந்த லாரி வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்பப் பெற்றுக் கொண்டனர்.